ஓகே. ஸோ எப்பவுமே என்னுடைய செஷன்ஸில் நான் டிப்ஸ் கொடுக்கறது வழக்கம். தொடர்ந்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுக்கறது வழக்கம். சார் யாரோ ஒருத்தர் புவி, என்னுடைய ஸ்க்ரீன் ஷேரிங் ஆடியோ கிளியராக இருக்கா? கன்ஃபார்ம் பண்ணு புவி. ஹலோ சார் சொல்லுங்க சார். என்னுடைய ஆடியோ ஸ்க்ரீன் ஷேரிங் எல்லாமே கிளியரா இருக்காமா? இல்ல அதெல்லாம் கிளியரா இருக்குங்க சார். ஓகே ஓகே. அதுல எல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லைங்க சார். அந்த இதுல ஸ்கிரீன்ல வர ஆடியோ மட்டும் தான் வரலைங்க சார். சரி ஓகே, செக் பண்ணு. ரைட் ஓகே சரி சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தாண்டிட்டு அடுத்து அட்ஜகேஷன், அதாவது டிமாண்ட் அண்ட் ரெக்கவரிங்கிற ஒரு இதுக்கு போயிட்டோம். ஸ்டேஜ் 1 தாண்டிட்டோம். ஸ்டேஜ் நேற்று கூட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டெரிட்டரியல் டெப்டி கமிஷனரும் கலெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம தமிழ்நாடு வணிக வரித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேல் ஸ்டேட்லேயும் ஏகப்பட்ட நோட்டீசஸ் ஆல்ரெடி நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. கல்யாண பத்திரிக்கை தை மாசம் வந்தால் எப்படி வர மாதிரி ஜிஎஸ்டியில் ஏகப்பட்ட நோட்டீசஸ் வந்துட்டு இருக்கு. உனியும் மேக்சியம் ஏன்னா நேற்று கொடுத்த மாதிரி கலெக்ஷன்ஸ்க்காக நிறைய நோட்டீஸ்கள் வரலாம். ரைட் சரி, இன்னைக்கு கொடுக்குற டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு வருது சார். அந்த நோட்டீஸில் ஒரு ஃபேக்டை அந்த ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார். ரைட், அப்போ அந்த ஃபேக்ட்டுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறப்போ ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் அண்ட் கேஸ் லாஸோட கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஆஃபீஸர்ஸ் தே ஹாவ் ஸ்டடிட், அவங்களும் அதை படித்து தெரிஞ்சு ஓகே இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து டிசைட் பண்ணி உங்களுக்கு ஃபேவராக ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நீ நேராக போய் அப்பீல ஜெயிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 7 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுக்குற அதிகாரியே நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, எவ்ரி செக்ஷன் ஆஃப் நோட்டீஸுக்கும் அந்த செக்ஷன் ரிலேட்டடில் வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதில் சம்மந்தப்பட்ட வழக்குகள், அதுக்கு என்னென்ன மாநிலத்தில் இருக்கிற அட்வான்ஸ் ரூலிங் ஆகட்டும், ஹைகோர்ட் ஆகட்டும், பல்வேறு மாநிலங்கள் இருக்கிற ஹைகோர்ட்ஸ் அதுக்கு ஃபேவராக என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதை கண்டிப்பாக நம்ம ரிப்ளையில் கொடுக்க வேண்டி இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 2 ஜட்ஜ்மெண்ட்டாவது கொடுத்தீங்கன்னா தான் ஆஃபீஸர் இவருக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கு, கரெக்டாக டீல் பண்ணலான்னு சொல்லுவார். ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி சார் நான் எளிதாக பார்க்கறது? ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக என்னுடைய சிஸ்டத்தில் ஒரு நோட்டீஸுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும், அதுக்கு தேவையான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஈஸியாக பார்த்துட்டேன்னா என்னுடைய ரிப்ளை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு ஈஸியாக அதை பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வேண்டாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்னு ஒரு ஏஐ டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறவங்க தான் இந்த சாட் ஜிபிடி 4 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லீடிங் ப்ரௌசர்ஸ் எல்லாமே இவனை பார்த்து இவன் நம்மளுக்கு போட்டியாக வந்துட்டான்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒரு ஏஐயை டெவலப் பண்ணாங்க. ஸோ ஐ கைண்ட் ரிக்வஸ்ட் டு த டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ். ஸோ நாடு முழுவதும் ஒரே ஜிஎஸ்டி தான், ஒரே சட்டம் தான். பட் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்கள இஷ்யூக்கு ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு ஃபேவராக ஆர்டர் வாங்குறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு உங்கள் கேஸுக்கு அதை தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்காக நாங்கள் கொடுக்கறது மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஃப்ரீ, எந்த விதமான சார்ஜும் இல்லாத கோபைலட் அப்படிங்கிற ஒரு ஏஐ. இது வந்து ஒரு ரஜினிகாந்த் மாதிரி, நீ இதுகிட்ட என்ன கேட்குறீங்களோ தலைவரை எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து கொடுத்துருவார். இதுக்கு தேவை நீங்கள் உங்கள் தொழிலுக்காக உங்கள் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிக்கிறது தான். மைக்ரோசாஃப்ட் ஒரிஜினல் வெர்ஷனோ இல்லை இதே கோபைலட் ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கோபைலட் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ப்ளே ஸ்டோரில் வரும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். இதுதான் கோபைலட் அப்படிங்கிற ஒரு ஏஐ டெக்னாலஜி. இது ஜெர்னலில் போட்டுறாத, புரிஞ்சுதா? ஈஸ்ட் இருக்கிறது எல்லாத்தையும் பர்ச்சேஸில் தான் போடும். அந்த குரூப் மட்டும் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இன்டெக்ஸ் பிடிச்சி அதை கம்பேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்.
இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து அந்த கோ பைலட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஏஐ டெக்னாலஜியோட ஒரு பாக்ஸ் வந்து இங்கே போய் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, இல்லை ஒரு ஹெச்எஸ்என் கோடு பார்க்கணும், இல்லை ஒரு செக்ஷன் ரெஃபரன்ஸ் பார்க்கணும், இல்லை ஒரு மாடல் ரிப்ளைக்கு ஒரு பேராவில் ஒரு ஃபேக்ட்டுக்கு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா எனிதிங் நீங்கள் இங்கே போய் ஜஸ்ட் டைப் பண்ணீங்கனாலே போதும், அதுவே உங்களுக்கு அழகாக செலக்ட் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே உங்களோட நோட்டீஸ் ரிப்ளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனிதிங் உங்களுக்கு ஜிஎஸ்டியில் எனி இஷ்யூ. இப்போ நான் என்ன கேட்குறேன், கேன் யூ கிவ் கேஸ் லா ஃபார் எனக்கு ஒரு கேண்டீனில் லேபர்கிட்ட வசூல் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதான்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் நோட்டீஸ் அனுப்பிட்டார், எனக்கு அது சம்மந்தப்பட்ட கேஸ் லாவை கொடுன்னு சொல்லி நான் இந்த ஏஐட்ட கேட்குறேன். உடனே அது என்ன பண்ணுது, 2 minutes வெயிட் பண்ணுப்பா, உடனே நான் உனக்கு தரேன்ட்டு இது சம்பந்தப்பட்ட நாடு முழுவதும் கொடுக்கப்பட்ட அனைத்து ஜட்ஜ்மெண்ட்டையும் கம்பைல் பண்ணி எனக்கு கொடுக்குது சார். ஸோ ரீசன்ட் கேஸ் லாஸ் இந்த ஒரு உத்தரகாண்ட் அட்வான்ஸ் ரூலிங்ல ரொம்ப ஃபேமஸான டாடா மோட்டார்ஸோட ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கொடுக்குது. ஸோ அதனோட ரிப்ளை கொடுக்குது. கர்நாடகா ஹைகோர்ட்ல ஏஆர்ல என்ன சொன்னாங்கிறத கொடுக்குது. ஸோ ஒரு ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்ல கம்பல்சரி கொடுத்துருந்தா அந்த கேண்டீன் இட் இஸ் நாட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரு இஷ்யூ, அந்த இஷ்யூவை ஜஸ்ட் இங்க கொடுத்து இது சம்பந்தப்பட்ட கேஸ் லாஸ் கொடுன்னு கேட்டா எல்லாமே உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இனிமேல் உங்களுக்கு அப்ளிகேஷன் டிமாண்டுக்கு இந்த மைக்ரோசாஃப்டோட ஓப்பன் ஏஐ எனி டைம் ஃப்ரீ சார், எந்த சார்ஜும் இல்லை. கோ பைலட் அப்படின்னு உங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. இதை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சிஸ்டத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி தாராளமாக உங்களுடைய ஜிஎஸ்டி நோட்டீசஸ் அண்ட் இஷ்யூஸுக்கு யூ ஹேவ் டேக்கன் த ஒப்பீனியன்ஸு பார்த்துக்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேட் பாக்ஸில் எஸ் போடுங்க. ரைட், ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம 2 ஜாம்பவான்கள், ஒரு முரளி சாருக்கே வந்து சும்மா அதிரும். இப்போ 2 முரளி சார் வந்து இன்னைக்கு 12 மணிக்கு மேலே இதை எடுக்கிறாங்கிறாங்க. வெரி குட், சூப்பர். நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய டிபேட்ஸ் வந்து இந்த 43BH அப்படிங்கிறது செஷன் எடுத்திருக்கு. ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஓனர்ஸோட மைண்ட் செட்டு அப்படிதான் இருக்கு. நான் இதை பத்தி டீட்டெயிலாக எடுக்கல, ஏன்னா சார்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு மேலும் தேவை அப்படின்னா என்னுடைய யூடியூப் கதிரவன் ஜிஎஸ்டிபி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இதை பத்தி ஒரு டீட்டெயிலாக ஒரு 45 minutes வர மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே முழுக்க தமிழ்ல போட்டிருக்கேன். ஸோ ஃபார் ஒரு 1850 பேர் பக்கம் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்னோட யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட், சரி. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் என்ன அப்படின்னா, இது ஒன் ஆஃப் த ஒரு பிக்கஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் ஆடிட்டர்ஸ். ஏன்னா ஒரு டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை ஒரு ஆடிட்டர் தான் ஃபைனல் பண்றார். அவரு தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸை சரி பார்த்து செய்ய சொல்றாங்க. ரைட், இப்போ எம்எஸ்எம்இல யாரெல்லாம் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாம பார்க்கலாம். அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உள்ள போய் வெரிஃபை உதயம்ல போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ளையர்ஸோட அவங்க கொடுத்துருக்கிற சர்டிஃபிகேட் நம்பர் அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேரு எந்த கோட்ல வந்திருக்காங்க என்ன பார்க்குற ஃபெசிலிட்டி மட்டும்தான் இதுல இருக்கு. இதுதான் உங்களுக்கு தெரியும். பட் எப்பவுமே கதிரவன் கொஞ்சம் ஸ்பெஷலாக உங்களுக்கு கொடுப்பேன். இது எதுவுமே வேண்டாம், ஜஸ்ட் உங்களுடைய கிரெடிட்டார்ஸோட நேம் மட்டும் இருந்தா போதும் சார். அவங்க எந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சா போதும். தாராளமா உங்க கிளைண்ட்ஸ் அத்தனை பேர்த்தோட எம்எஸ்எம்இ நம்பரை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கூகுளில் போனீங்க அப்படின்னா சர்ச் எம்எஸ்எம்இ யூனிட் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க சார். டைப் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் வந்துடும். எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் திருப்பூர், ஈரோடு, கரூர் எங்கே இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருக்கிற கிரெடிட்டார்ஸை ஒவ்வொன்றா பிரிச்சுக்கிறீங்க. அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு கிரெடிட்டார் இங்கே டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவரோட எல்லா அட்ரஸும், எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களோட எல்லா அட்ரஸும் இதில் வந்து அழகாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கிரெடிட்டார்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத தாராளமாக கிராஸ் செக் பண்ணிக்க.
ஸ்டேட் செலக்ட் பண்றீங்க, என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்றீங்க. டையிங் நான் திருப்பூர்ல என்னோட ஒரு ப்ரீடார்ஸோட டையிங்ல யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நான் போட்டு அடிக்கிறேன். கார்டு வாங்கிக்குமா நான் பேசி. ஸோ இங்க இருக்கிற எல்லாரோட கிளைண்ட்ஸோட நீங்க டோட்டல் கவுண்ட் வந்துடும் சார். இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட லிஸ்ட்டை நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். எப்பவுமே நம்ம செஷன்ல ஒரு சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். புவி யாரோ கிரீன் இங்க்ல கிராச் பண்ணிட்டாங்க. அனடேஷன் எடுக்க முடியுமா செக் பண்ணணும் புவி. ரைட், ஓகே. டூயிங் டைம் கன்சன் நம்ம போயிடலாம். சரி, எனக்கு வந்து இப்போ நம்ம ஒரு செக்ஷன் நம்ம பார்க்க போறோம் சார். என்னோட 1 செகண்ட் ஆடியோ கிளியரா இருக்கா சார்? கிளியரா ராஜேந்திரன் சார்? டிக்கர் டைம் ஆஃப் த ராஜசேகர் சார் என்ன சொல்றீங்க புரியல. கைண்ட்லி டிக் அட் த டைம் ஆஃப் ஸ்கிரீன்ஸ். ரைட், ஓகே. கிளியர், தேங்க்யூ. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்ஷன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ, அந்த இஷ்யூக்கான செக்ஷன், அதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். செக்ஷன் 73 பொதுவா சார் நார்மலி உங்களுக்கு தெரியும் 17-18க்கும் 18-19க்கும் 73 படி நோட்டீஸ் கொடுக்கப்படுவதற்குண்டான காலம் டைம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் உங்களுக்கு 73லேருந்து எந்த நோட்டீஸும் வராது அப்படின்னு சொல்லி நம்ம ராஜேந்திரன் சார், சென்னை ராஜேந்திரன் சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கார். ஆனா இஷ்யூ என்னன்னா அவருக்கு திடீர்னு 74ல நோட்டீஸ் வந்துடுது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 75(2) அப்படிங்கிற ஒரு செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜெனரல் ப்ரொவிஷன் ஆஃப் டிட்டர்மினிங் டாக்ஸ் தான் செக்ஷன் 75 சொல்லுது. அதுல சப் கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு 73ல கொடுக்கறதுக்கு பதிலா 74ல நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேற எனி அப்லேட்டட் அத்தாரிட்டி, நீங்க அப்பீல் போகணும், ட்ரிபுனல் போகணும், இல்ல கோர்ட்டுக்கு போகணும். இந்த 3 பேர் தான் கன்க்ளூட் தட், அவங்க தான் முடிவு செய்வாங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 74(1) படி கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் இஸ் நாட் சஸ்டைனபிள். அதாவது 74(1) படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது சரியான காரணம் இல்லை. ஸோ இது வந்து டீம்ட் டு பி ட்ரீட்டட் 73(1) படி தான் இதை கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு 74 வந்துருச்சு அப்படின்னா 17-18க்கு ஒரு நோட்டீஸ் 74ல வந்துருச்சுன்னா நீங்க இந்த 3 பேர்கிட்ட போய் தான் இப்படி 74ல கொடுத்தது நான் எந்த விதமான ஃப்ராடும் வில்ஃபுல் மிஸ்மேனேஜ்மெண்டோ சப்ரஷன் ஆஃப் ஃபேக்டோ நான் செய்யல அப்படிங்கறத இந்த 3 பேர் தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு செக்ஷன் 75(2) சொல்லுது. இது சட்டம் சொல்லியிருக்கிற ஒரு ரிலீஃப். இன்னொரு ரிலீஃப் என்ன அப்படின்னா எத்தனை பேர் இதை நோட் பண்ணிருக்கீங்க தெரியல. இன்செக்ஷன் நம்பர் 05.2023ல 13 டிசம்பர் 23ல கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப ஒரு வெல்கம் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை தயவு செய்து உங்க சிஸ்டத்திலயோ இல்லை எதுலையோ சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க. லாட் ஆஃப் நோட்டீஸ் 74ல வருது. பட் அது எல்லாத்துக்கும் ஒரே பதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் 05/2023 தான். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆபீசர்ஸ் எனி டேக்ஸ் ஹாஸ் பீன் நாட் பெய்ட் ஆர் ஷார்ட் பெய்ட் இந்த ரீசன்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க 74ல கொடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் எவிடென்ட் தட் 74 ஹாஸ் பீன் இன்வோக்ட் இன் தி கேஸ் தேர் இஸ் ஃப்ராடோ மிஸ்பிளேஸ்மெண்டோ இருக்கிறதுக்கு ஏதாவது தேர் இஸ் எ மெட்டீரியல் எவிடன்ஸ். இவங்க வேண்டுமென்றே டேக்ஸை கட்டாமல் இருந்திருக்காங்க, தவறுதலா எடுத்திருக்காங்க, வேண்டுமென்றே ரீஃபண்டை வாங்கியிருக்காங்க, வேணுமென்றே ஒரு சில விஷயங்களை தவறுதலாக ஃபைல் பண்ணியிருக்காங்கிறதுக்கு மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்தால் மட்டுமே 74(1) கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆபீஸருக்கு தெளிவாக கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் இது. இதை நோட் பண்ணிக்கிங்க. இதோட இந்த செக்ஷனையும் ரிமெம்பர் 75(2) ரிமைண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 73க்கு பொதுவாக 74ல கொடுக்கப்பட்ட நோட்டீஸுக்கு நீங்க தாராளமா பதில் கொடுத்து விடலாம். அப்புறம் போர்ட்டல் அப்டேட்ஸ்.
இப்போ திருப்பியும் இன்வாய்ஸ் போர்ட்டலை ஒரு ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க, புதுசாக மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஜஸ்ட் உங்கள் போர்ட்டலில் இருந்தே ரைட் சைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்வாய்ஸோட புது டிசைன்ஸ், நிறையா டவுன்லோடிங் ஆப்ஷன்ஸ், ஜேஎஸ்ஆனா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஆப்பை எத்தனை பேர் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு இன்வாய்ஸ் வந்துருச்சா வரலையா, கரெக்டாக போட்டிருக்காங்களா இல்லையா, இல்லை நீங்களே அதை கரெக்டாக வேலிடாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எல்லா கம்பெனிலையும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. கொஞ்சம் தினமும் பிரச்சனை, ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம். சோறு நீர்லாம் சாப்பிடுறது இல்ல. காலையில ஒரு பிரச்சனை, அது காலை உணவு. மதியம் ஒரு பிரச்சனை, அது மதிய உணவு. ராத்திரி ஒரு பிரச்சனை, அது இரவு உணவு. ரைட், ஓகே. இந்த மாதம் போர்ட்டலில் ஒரு 3 அப்டேட் வந்திருக்கு. ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸு நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி 30 நாட்களுக்குள்ள கொடுக்கல, அல்லது வித்தின் ஃபர்ஸ்ட் டியூ டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னா சிஸ்டம் என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக சஸ்பென்ஷன் பண்ணிடும். தென் உங்களுக்கு RG31 ஃபார்ம் கொடுப்பாங்க, அதுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ மெல்ல மெல்ல ஜிஎஸ்டி சிஸ்டம் கோயிங் ஃபார் ஆட்டோமேஷன் ப்ராசஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போயிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 70% போயிட்டாங்க. உனி மற்றது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஒரு சிஸ்டத்துக்காக மேனுவல் இன்ட்ராக்ஷனே இல்லாமல் எல்லாமே சிஸ்டமே டிசைன் பண்ணுற மாதிரி போயிட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர், அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிங்க. ரெண்டாவது, ஒரு கிரெடிட் கார்டு பேமெண்ட் சார்ஜஸ் UPI எல்லாம் வச்சுருக்காங்க. இது நம்ம ஸ்டேட்டுக்கு இன்னும் வரல, வந்த பிறகு நம்ம இதை டீட்டெயிலாக எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற நியூ அப்டேட் 14 and 15 ஆஃப் GSTR1. ரைட், GSTR1. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும், இது நிறையா மீட்டிங்கில் படிச்சிருப்பீங்க, நான் புதுசாக சொல்ல வேண்டியல. பட் இதில் நான் ப்ராக்டிக்கலாக எங்கள் ஆஃபீஸில் நம்ம மிஸ்டர் பிலால் அவர் சொன்ன ஒரு 2-3 இஷ்யூஸை மட்டும் நான் இங்கே எஸ்கலேட் பண்ணுறேன். அது உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கிங்க. நீங்கள் ஒரு ஹோட்டல் டீலராக இருக்கீங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் சேல்ஸை நீங்கள் இது வரைக்கும் எக்ஸம்டட் காலத்தில் காட்டிட்டு இருந்தீங்க. இப்போ நவ் கோயிங் டு ஷோயிங் 14B இதை காமிச்சிங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வருதுன்னா, GSTR1 ஜென்ரேட்டட் சம்மரி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இந்த 14B கொடுக்குற டர்ன் ஓவர் ஆட் ஆகி வரவில்லை. ஸோ கொஞ்சம் நான் டெக்னிக்கல் டீம்கிட்ட கேட்டிருக்கேன், ஜிஎஸ்டி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாராவது இந்த பிரச்சனை இருந்ததுன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். இல்லை சார், எனக்கு GSTR1 ஜென்ரேட் சம்மரியில் நான் வந்து 14B காமிச்ச டர்ன் ஓவர் வந்துருச்சு அப்படின்னா எஸ் போடுங்க. மேபி நிறைய கேசஸ்க்கு வரல. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரெஸ்டாரண்ட் சேல்ஸ் பண்ணுறவங்க. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த 14A நாங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ்க்கு சேல் பண்ணுறத ஆல்ரெடி B2Bலையோ அல்லது B2 சேல்ஸ்லையோ நாங்கள் சேல்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, இ-காமர்ஸ் டீலரோட ஜிஎஸ்டி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஸ்டேட்டுக்கும் அவங்க தேர் செப்பரேட் ஜிஎஸ்டி நம்பரை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டி நம்பரை நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி டர்ன் ஓவர் கொடுக்குறதா, இல்லை எல்லாத்துக்கும் கன்சால்டேட்டாக ஒவ்வொரு இ-காமர்ஸுக்கும் ஒரு கன்சால்டேட் ஜிஎஸ்டி நம்பர் நம்மளுக்கு டிசிஎஸ் பிடிக்கிற ஒரு ஜிஎஸ்டி நம்பரில் போடுறதா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வருது. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு போர்ட்டல்லையும் கேட்டிருக்கோம், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ட்டையும் கேட்டிருக்கோம். மீன்வை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இதை போடுங்க. சம் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் வந்ததுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள், நான் ஐ வில் ஃபார்வர்ட் டு த டெக்னிக்கல் டீம். ஸோ 2 இஷ்யூ தான். 14A நீங்கள் போடுற டர்ன் ஓவரில் எந்த ஜிஎஸ்டி நம்பரை போடுறது. ஏன்னா இ-காமர்ஸுக்கு எல்லாத்தோட ஸ்டேட்லேயும் அவங்களோட தனிப்பட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. சரி, அது வேண்டாம், ஒரு கன்சாலிடேட் நம்பர் போடலாம் அப்படின்னா அவங்க டிசிஎஸ் கொடுக்குறதோட ஜிஎஸ்டி நம்பர் வேறையாக இருக்குது. ஸோ இந்த இஷ்யூஸ் ப்ராக்டிக்கலாக இருக்குது. டிபார்ட்மெண்ட் தே ஹாவ் டு கிளாரிஃபை. ரெண்டாவது, நீங்கள் ஹோட்டல் சேல்ஸை 14B டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய GSTR1 அவுட்வேர்ட் சப்ளை காலத்தில் அந்த ஃபிகர் வர மாட்டேங்குது. ஸோ நம்ம டர்ன் ஓவரை மைனஸ் பண்ண மாதிரி வருது. ஸோ இந்த இஷ்யூ இருக்குது. வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் எஸ்கலேட் பண்ணுங்க சார். பேங்க் அக்கௌண்ட். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு புதுசாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டீங்க, சம்மர் ஒரு பார்ட்னர்ஷிப்போ ப்ரொப்ரேட்டரோ எடுத்துட்டீங்க. பட் பல்வேறு ரீசன்னால பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்கும் சூழ்நிலையில் இப்போ டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வித்தின் அந்த டியூ டேட் 30 days ஆஃப் கிராண்ட் த ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது ஃபர்ஸ்ட் பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் GSTR1 ஆர் IFF, இந்த ரெண்டில் எது முன்னாடி வருதோ அந்த தேதிக்குள்ளே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இமீடியட்டாக அந்த 30 நாள் முடிஞ்சோடனே உங்கள் GST சஸ்பெண்ட் செய்யப்படும்.
ஸோ உங்களால் ஜிஎஸ்டிஆர் 1 தாக்கல் செய்ய முடியாது. ஸோ நிறைய பேர் ஆசையாக எடுத்துறீங்க, பட் பேங்க் டீட்டெயிலை வாங்கி அந்த அமெண்ட்மெண்ட் செய்கிறதுல கொஞ்சம் லேசியாக இருந்தால் உங்கள் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுறது பிரச்சனை ஆயிடும். ஸோ அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி வாங்கிங்க. அப்படி வாங்கிட்டு அப்டேட் பண்ணல அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் REG31 அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் வழங்கப்படும். அந்த நோட்டீஸ் வந்ததுலேருந்து ஒரு 30 நாள் கொடுக்குறாங்க. ஸோ 60 டேஸ் அல்டிமேட்டாக உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. இதுக்குள்ளே பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல். ஏன் அப்படின்னா இன்னும் கூடிய விரைவில் ஜிஎஸ்டி ப்ராசஸை ரிஜிஸ்ட்ரேஷனை மிக கடுமையாக பண்ண போகிறாங்க. ஸோ ஆதாரில் போய் நம்ம கைரேகை வச்சு தான் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிற அளவுக்கு கொண்டு வர போகிறாங்க. ரொம்ப டஃப்பாக பண்ண போகிறாங்க. ஸோ இருக்கிற எடுத்த ஜிஎஸ்டியை தயவுசெய்து காப்பாற்றிக்கிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ கம்ப்ளைண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு ஜிஎஸ்டி எடுத்த உடனே அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. இல்லை சார் ஒரு சில ரீசனால பேங்க்ல வரல அப்படின்னா ஜஸ்ட் அவங்களோட எஸ்பி அக்கௌண்ட்டையாவது அப்போதைக்கு அப்டேட் பண்ணி ஆக்டிவ் பண்ணிக்கிங்க. தென் கோ ஃபார் அமெண்ட்மெண்ட் பண்ணி. அடுத்து LUT ஃபைலிங் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து 23/24 எடுத்த LUTயோட டேட் 31/3/24 முடிஞ்சிடும். ஸோ இந்த நம்பரை போட்டுட்டு நீங்கள் 1ஆம் தேதி அன்னைக்கு இன்வாய்ஸ் போட முடியாது. எக்ஸ்போர்ட்டுக்கோ இல்லை SEZக்கோ நீங்கள் விற்பனை செய்ய முடியாது. ஸோ 1ஆம் தேதி எடுத்துக்கலாம். சார் நான் 1ஆம் தேதியே எடுக்கணுமான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ பிஃபோர் த சப்ளை ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்கிறாங்க. ஸோ 1ஆம் தேதியே எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது, எப்போ வேணாலும். ஆனால் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸோ SEZக்கு விற்பதுக்கு முன்னால் 24/25 LUT தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். போர்ட்டலில் ரெடியாக இருக்கு. இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. இப்போ ஒரு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் அல்லது அமெண்ட்மெண்ட் ஆகட்டும், ஒரு ஜியோ கோடிங் ஆப் போகிறப்போ உங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த பர்சனல் 506 சார் நானே நிறைய கிரிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் புவி அந்த அனடேஷன் மட்டும் ஆஃப் பண்ண முடியும். ஸ்கெட்சில் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ ஜியோ மேப்பிங் வந்து ஒரு சிலர் ஒரு மெத்தடில் செய்கிறீங்க, ஒரு சிலர் வந்து சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் தான் நான் இந்த டிப்ஸ் எடுக்கிறேன். இதை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 2 மினிட்ஸில் இந்த ப்ராசஸை நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப 100% அக்யூரேட்டாக இந்த ஜியோ கோடிங் மேப்பிங்கை நீங்கள் ஈஸியாக செய்யலாம். எப்படின்னு பார்ப்போம். ஸோ 2 ஸ்டெப். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் எல்லார்ட்டையும் இந்த மொபைல் ஆப் நான் முதல்ல மீட்டிங்கில் சொல்லியிருப்பேன். GPS கேமரா அப்படிங்கிற ஒரு பிளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா ஒரு மொபைல் ஆப் வரும். அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் கிளைண்ட்டை டவுன்லோட் பண்ண சொல்லுங்க. ஒரு ஜிஎஸ்டி எடுக்கிறீங்க இல்லை அமெண்ட்மெண்ட் எது பண்ணாலும் ஜியோ கோடிங் மேப் பண்ணுறப்போ உங்கள் கிளைண்ட்டை பண்ணி சொல்லி அவர் பிஸ்னஸ் பேஸை இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கோடு வரும். 17/03 11/03 வரும். இந்த நம்பரை அவர்கிட்ட வாங்கிக்கிங்க. அப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. புவி அந்த ஜியோ இது ஸ்கெட்சை மட்டும் ரிமூவ் பண்ண முடியுமா? அனடேஷன் ரிமூவ் பண்ண முடியுமா? ட்ரை பண்றேங்க சார். இல்ல அங்க உங்களால தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேங்க சார். ரிமூவ் வர மாட்டேங்குது. ஓகே ரைட், கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்க சார். இப்போ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறீங்க, ஜியோ கோடிங் மேப் பண்ண போறீங்க. அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் கூகுளில் போய் எந்த ஜிஎஸ்டி மேப்பிங் கொடுக்குறீங்களோ, இப்போ புவி அரசு ஈரோட்டில் இருக்காரு அப்படின்னா அவரோட அட்ரஸை டைப் பண்ண போறீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள் என்ன பண்ணும், அதனோட மேப்பை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எகைன் இந்த இடத்துல அந்த அட்ரஸை டைப் பண்ணுங்க சார். டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லேயர்னு ஒரு பாக்ஸ் வரும் சார். இது நல்லா கவனிச்சுக்கிங்க. இந்த லேயர்னு வரும். இந்த லேயரை கிளிக் பண்ணி சேட்டிலைட் அப்படிங்கிற மோடு கொடுத்தீங்க அப்படின்னா அது எக்ஸாக்டாக சேட்டிலைட்டில் எந்த இடத்துல அந்த பிளேஸ் இருக்கோ, உங்கள் ரிஜிஸ்டர் பிளேஸ் இருக்கோ அந்த இடத்த காமிச்சிடும். இப்போ இந்த இடம் வந்துருச்சு.
ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஜூம் பண்ணீங்க அப்படின்னா ரைட் இந்த மாதிரி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க போகிற பில்டிங்கோட சேட்டலைட் வியூ வரும். அந்த இடத்துல ஒரு சின்ன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் நம்பர் வரும் சார். 11/08 அப்படிங்கிற இந்த நம்பர் வரும். இந்த நம்பர் தான் ரொம்ப முக்கியம். இந்த நம்பரை ஒரு பேப்பரில் நோட் பண்ணிட்டு நவ் யூ ஆர் கோயிங் பேக் டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போகிறீங்க. இந்த இடத்துல சார் அட்ரஸை டைப் பண்ணாமல் அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் நம்பரை மட்டும் டைப் பண்ணீங்கன்னா போதும் சார். எக்ஸாக்டா அந்த பிளேஸ்க்கு உங்களோட ஜியோ கோடிங் எக்ஸாக்டா வந்துடும். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ல இதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சார். எக்ஸாக்ட் அந்த பிளேஸ் வந்துடும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில் வந்துடும். ஸோ பக்காவா 100% பண்ணிடலாம் சார். இது எனக்கு திருப்பி ரிப்பீட்னா நான் ரிப்பீட் பண்றேன், இல்லை அடுத்த செஷன் போறேன். யாருக்காவது டவுட் இருக்கு சார்? கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்கன்னா. எஸ் சிவகாசி டீம் கேன் யூ எக்ஸ்பிளைன் பண்ண மீனிங்? எஸ் ஷூர் சிவகாசி டீம், உங்களை பார்க்க நேரில் வரேன், ரெடி ஆகிக்கிங்க. ரைட், ஓகே, சூப்பர் சார். சிம்பிள். ஒரு ஜியோ கோடிங்கை நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸாக்டா ஒரு பிஸ்னஸ் பிளேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்கள் மொபைலில் போய் பிளே ஸ்டோரில் போய் இந்த ஜிபிஎஸ், மிஸ்டர் சீனிவாசன் சார் கொஞ்சம் டிராயிங் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? எஸ், தேங்க்யூ. இந்த ஜிபிஎஃப் மேப் கேமரா அப்படின்னு மொபைல் பேரில் இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. பண்ணிட்டு அந்த கிளைண்ட்டை அவரோட இடத்த போட்டோ எடுக்க சொன்னீங்க அப்படின்னா அந்த போட்டோவில் கேமராவில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படிங்கிற நம்பர் வரும் சார். 11.78 சம்திங் 18.7 ஒரு நம்பர் வரும். இந்த நம்பரை பேப்பரில் நோட் பண்ணிக்கிங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, இல்லை சார் அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் சார், அவர் படிக்காத சார், அவர்கிட்ட ஃபோன் இல்லைன்னா பரவாயில்ல, நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. கூகுள் போய்க்கிங்க. எந்த அட்ரஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த அட்ரஸை டைப் பண்ணுங்க சார் கூகுளில். நான் இப்போ திருப்பூரில் கேவிஆர் நகரோட ஒரு பிரான்ச்சை நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் அடிச்சுட்டு மேப் அப்படின்னு கொடுக்க போகிறேன். மேப் அப்படின்னு கொடுத்தோன்னே கூகுள் மேப் இந்த மாதிரி உங்களுடைய அந்த இடத்த காமிச்சிடும். இந்த லேயர் தான் ரொம்ப முக்கியம். இந்த லேயருங்கிற ஒரு பாக்ஸ் வரும். இந்த லேயரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேட்டலைட் மோடாக அதை மாற்றிக்கிங்க சார். அப்படி சேட்டலைட் மோடாக மாற்றிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு உண்டான சேட்டலைட் வியூவை காமிக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் சார். அப்புறம் அந்த இடத்துல போய்க்கிங்க. எக்ஸாக்டா அந்த இடத்துல போயிட்டு அந்த பில்டிங் கிட்ட ஒரு ஜஸ்ட் உங்க மவுஸ் வச்சு ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் குறி வரும். அந்த மேப்போட அட்ரஸ் வரும். அங்க உங்களுக்கு ஒரு கோடிங் வரும். 11.08 7.0 ஒரு நம்பர் வரும். இந்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கிளைண்ட் இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த நம்பரும் இந்த நம்பரும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிங்க சார். அகைன் உங்களுடைய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் போங்க. நீங்க அந்த நம்பரை மட்டும் டைப் பண்ணுங்க சார், வேற எதுவும் பண்ணாதீங்க. அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் நம்பரை மட்டும் டைப் பண்ணீங்கன்னா
ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் இனிமேல் உங்கள் மவுஸை நிறுத்திட்டு போய் அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி சென்டரை செலக்ட் பண்ணி எதுவும் பண்ண வேண்டாம். இந்த நம்பரை டைப் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுடைய அந்த பிஸ்னஸ் பிளேஸ் கன்ஃபார்ம் ஆயிரும். தாராளமாக இது பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் மீட்டிங் முடிஞ்சு அப்லோட் பண்ணுறேன். எனி டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ரைட். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்டல் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, அடே பேஜில போமா இல்ல இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. ரைட். ஸோ இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை இதோடு தான். நோட்டீஸ் அண்ட் ஆர்டரையும் அடிஷனல் ஆர்டரையும் நம்ம நிறைய ஜட்மெண்ட்ஸ் காமிச்சோம். அந்த ஜட்மெண்ட் பேஸ் பண்ணி இப்போ நோட்டீஸ் அண்ட் ஆர்டரை சேஞ்சஸ் பண்ணி பிரிச்சுட்டாங்க. ஸோ இனிமேல் கொஞ்சம் பேசிக்ல இருந்து இத்தனை இஷ்யூஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் தயாராகிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா செக்டாராக பிரித்து இனிமேல் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்தும் 3A நான் ஃபைலர் செக்டர் ஆகட்டும், மாதம் மாதம் இனிமேல் நாம் சந்திக்க இருக்கிற மோஸ்ட் டேஞ்சரஸ் பிசி அவங்களும் டிமாண்ட் ஆர்டர்ஸ் இது எல்லாமே நோட்டீஸ் அண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வந்துடும். அது போக பாக்கி இருக்கிற அப்பீல், எஜுகேஷன், ஆடிட், என்ஃபோர்ஸ்மெண்ட், ப்ராசிக்யூஷன் இது எல்லாமே அடிஷ்னல் நோட்டீஸ் அண்ட் ஆர்டர் டேப்பில் தான் வரும். ஸோ ஒரு ஃபேமஸ் ஜட்மெண்ட் மூலமாக நவ் யூ கேன் ரீடிஃபைன் இந்த போர்ட்டல். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த நோட்டீஸ் அண்ட் ஆர்டரையும் அடிஷ்னல் ஆர்டரையும் தவறாமல் செக் பண்ணிக்கிங்க. ரைட். இன்னைக்கு ஒரு கேஸ்லாஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ்லாம் என்ன அப்படின்னா, சார் நான் ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி 3B ஃபைல் பண்ணுறேன். அந்த அன்னைக்கு என்னுடைய கேஷ் லெட்ஜரில் நான் பணம் கட்டிட்டேன். ஆனால் பல்வேறு ரீசனால என்னால் அன்னைக்கு 3B ஃபைல் பண்ண முடியல. நான் லேட்டாக ஃபைல் பண்ணுறேன். எப்பெல்லாம் லேட்டாக ஃபைல் பண்ணுறனோ அதுக்கு நான் லேட் ஃபீ கட்டிடுறேன். ஆனால் இப்போ ஆஃபீஸர் எனக்கு என்ன நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னா, நீ 3B லேட்டாக பண்ணதுனால மட்டுமே உனக்கு நான் இன்ட்ரெஸ்ட் போடுறேன்னு சொல்லி நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா, இந்த கேஸில் அவர் கோட் பண்ணி ரிப்ளை கொடுங்க. ரொம்ப எக்ஸலன்ட் கேஸில் என்ன அப்படின்னா, டீச்சர் மோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஹானரபிள் ஸ்டேட் சென்ட்ரல் எக்ஸைஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு எக்ஸலன்ட் கேஸ்லாம் என்ன அப்படின்னா, இவங்க பிரச்சனை என்னன்னா, இவங்க ஹைகோர்ட் ராயல் என்ஃபீல்டு பைக்கை வந்து ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரான் ஒன்று மூலமாக எக்ஸைஸில் இருக்கிற டியூட்டிஸை 33 கோடி ரூபா வந்து ட்ரான் ஒன் கிரெடிட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் நம்ம அண்ணாத்தை என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு இந்த ஐடிசியை பாஸ் பண்ணாமல் விட்டுட்டார். ஸோ ஒரு 33 கோடி ரூபா கிரெடிட் லெஜில் வரலினா அவங்களால 3B பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜூலை டு டிசம்பர் வரைக்கும் அவங்களுடைய 3B ரெகுலர் டேட்ல ஃபைல் பண்ணாம என்னைக்கு 27 அன்னைக்கு தான் இந்த ட்ரான் ஒன்னோட ஐடிசி வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது கிரெடிட் லெஜர்ல. அப்பதான் அவங்க அதை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ வழக்கம் போல ஆஃபீஸர்ஸ் நீ லேட்டா ஃபைல் பண்ணதுனால நாங்கள் உனக்கு நோட்டீஸ் போடுறோன்னு சொல்லி போட்டுட்டாங்க. பட் அவங்க பண்ண ஒரு எக்ஸலண்ட் ஒர்க்கிங் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட மொத்த லைபிலிட்டியை ஒர்க் பண்ணி அதில் ஐடிசி எவ்வளோ நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், நெட் லைபிலிட்டி எவ்வளோ, அந்த நெட் லைபிலிட்டியை கேஷ் லெஜரில் ப்ராப்பராக அந்தந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி பக்காவாக அவங்க கட்டிட்டாங்க. இதுதான் இவங்க செஞ்ச ஒரு எக்ஸலண்ட் டாஸ்க். இப்படி பண்ணதுனால நவ் தே ஆர் ஆர்கிங், நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான டேக்ஸை கட்டிட்டேன், ஏன் எனக்கு வட்டி கட்ட சொல்றாங்க, டியூ டு டெக்னிக்கல் ரீசனால நான் 3B ஃபைல் பண்ணல, ஸோ அதனால எனக்கு லேட் ஃபீ போட்டாங்க, அந்த லேட் ஃபீயை நான் ஹேவ் டு பே, பட் இந்த பேமெண்ட் கரெக்டாக பண்ணதுக்காக எனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் போட்டாங்கன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டை எக்ஸலான்னு கேட்டாங்க. எத்தனை பேர் செக்ஷன் 39 சப்செக்ஷன் 1 படிச்சிருக்கீங்கன்னு பாருங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்வேர்ட் அவுட்வேர்ட் சப்ளை ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்ரோச், நம்மளுடைய சேல்ஸு பர்ச்சேஸ், இன்புட் டேக்ஸ் அவைல், நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம், எவ்வளவு கட்ட போகிறோம், எவ்வளவு கட்டி இருக்கோம், மற்ற டீட்டெயில்ஸ். ஸோ இந்த 4 இருந்தாதான் உங்களால் 3Bயை ஃபைல் செய்ய முடியும்னு சொல்றாங்க. அப்போ ஆல்ரெடி டேக்ஸ் கட்டியிருக்க வேண்டும், அதுதான் 3B ஃபைல் பண்றதுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ். நாங்கள் ஆல்ரெடி கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேவர் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோட்டீஸை சுப்ரீம் கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 17, 18, 18, 19 இந்த 19, 20 நீங்கள் டேக்ஸை 20ஆம் தேதி கட்டிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரான் ஒன் இஷ்யூ அல்ல வேற ஏதாவது இஷ்யூனால உங்களால் 3Bயை ப்ராப்பராக ஃபைல் பண்ண முடியல அப்படின்னா அந்த லேட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா இந்த கேஸை கோட் பண்ணி தாராளமாக உங்கள் ரிப்ளையை கொடுக்கலாம். ரைட். அடுத்து இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஜட்மெண்ட் என்ன அப்படின்னா, சார் இப்போ டைம் லிவிங் பீரியட் இருக்கு, இந்த டைம் பீரியட்னால
73ல 5 வருஷத்துக்கு சேர்த்து ஒரே நோட்டீஸை கொடுக்க முடியுமா சார்? ஒரு ஆபீசர் என்ன பண்றாரு, சேலத்துல இருந்து 5 வருஷத்துக்கு 17, 18 இருந்து 18, 19, 19, 20, 21, 22 5 வருஷத்துக்கு சேர்த்து ஒரே 73ல நோட்டீஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜாயிண்ட் கமிஷனர் வர்சஸ் மெட்ராஸ் கேட்ல போறாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு எக்ஸலன்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ நீங்க 5 இயர்ஸையும் சேர்த்து ஒரே பஞ்சிங் ஆஃப் சோகாஸ் நோட்டீஸ் 73ல ஒரே இயர்ல கொடுக்க முடியாது. தனித்தனியா அந்த 17, 18 இருந்து 21 இருந்து எனக்கு டைம் இருந்தா ஐ கேன் எக்ஸ்பிளைன். கொஞ்சம் வித்தவுட் டைம் கன்சிங் நான் கொஞ்சம் குயிக்கா போயிடுறேன். இந்த லிமிட்டேஷன் பீரியடை வந்து 3 இயர்ஸை வந்து எவ்ரி இயருக்கும் தனித்தனியாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு ஃபேவரபிள் ஜட்ஜ்மெண்ட். இதையும் உங்களுக்கு ஒரு பஞ்சிங் ஆஃப் நோட்டீஸ் இருந்தது அப்படின்னா இதை நீங்க அட்டாச் பண்ணிக்கிங்க. ரைட். அப்புறம் இந்த நிறைய சென்டர்ல வந்து ஆல்ரெடி 17, 18 கொடுத்த நோட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலா கொடுத்துருந்தாங்க. பட் அந்த மேனுவலை வச்சு அப்பீல் போறதுக்கு ரொம்ப இஷ்யூவா இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் 04/2023 படி அந்த கொடுக்கப்பட்ட DRC 7 அனைத்தையும் திருப்பி அவங்க எலக்ட்ரானிக்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் 5 + இன்ஸ்ட்ரக்ஷன் 4 இந்த ரெண்டையும் தயவு செய்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இதுல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபேவரபிள் பேரா நம்பரை நோட் பண்ணி ஒரு டிராஃப்டிங்ல வச்சுக்கிங்க. ஸோ ஒரு எலக்ட்ரிக்கலா கொடுத்தாதான் அவங்களால அப்பீல் போக முடியுங்கிறாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி இப்போ சென்ட்ரல் கேஸ் எல்லாமே எகைன் மேனுவலா கொடுத்ததை திருப்பியும் எலக்ட்ரானிக்கலா போர்ட்டல் அப்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க போய் செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த நோட்டீசஸ் எல்லாமே ரெடியா இருக்கும். ஸோ மறக்காம அப்பீலுக்கு ஃபாலோ பண்ணி இருக்கீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் நீ பார்க்க போறோம். எனக்கு ஒரு 5 minutes தான் இருக்கு. மேபி ஐ வில் ட்ரை டு கவர் இட். 16(2)B திருப்பி இன்னொருத்தர் பெயிண்ட் பண்ண. சரி, சாட் பாக்ஸ்ல சீக்கிரம் போடலாம். 16(2)Bனா என்ன சார்? சார் என்னுடைய இந்த செஷன் நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்க யூடியூப்ல போய் பொறுமையா பார்க்கலாம். இல்ல நீங்க ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க. சார் செக்ஷன் 16(2)B என்ன சார் சொல்லுது? சாட் பாக்ஸ்ல யாராவது போடலாம். சௌந்தர பாண்டியன் கண்டிஷன் டு கிளைம் அதுதான் என்னன்னு கேக்குறேன். கண்டிஷன் தான் என்ன சௌந்தர பாண்டியன் சார்? சார் 180 டேஸ்ங்கிறாரு. மோகன் சார் ப்ளீஸ் செக் யுவர் ஆன்சர். ராக் ஸ்டார் நீலகண்ட ராஜசேகர் சார் யூ ஆர் ஆல்சோ செக். 16(2)Bங்கிற இன்புட் எடுப்பதற்கான ஒரு அடிப்படையான கண்டிஷன் என்னன்னு கேட்டேன். நிறைய பேர் 180 டேஸ்ன்னு போடுறீங்க. ப்ளீஸ் ஸ்ரீதர் சார் யூ ஆர் ஆல்சோ செக் யுவர் ஆன்சர். சரி, ஓகே. ஃபார் த 3 minutes இருக்கு. சீக்கிரம் சார், டைம் இல்லை. கணேஷ் ஜி ஃபைல் GST ஆர் 1 16ங்கிறது ஒரு அடிப்படையான கண்டிஷன். அதுல 2ங்கிறது ஒரு சப்செக்ஷன். அதுல Bன்னு ஒரு செக்ஷன். வெரி குட். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மிஸ்டர் சிவகுமார் சார் என்ன சொல்றாருன்னா, ரிசிப்ட் ஆஃப் த கூட்ஸ் நீங்கள் ஒரு ஐடிசியை எடுக்க வேண்டும் என்றால் 16(2)B படி உங்களுடைய சரக்கை நீங்கள் ரிசீவ் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன்ல ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா 16(2) subsection B-ல he has to receive the goods or services both. ஒரு சரக்கோ அல்லது சேவையோ நீங்கள் பெற்றிருந்தால் மட்டுமே உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு செக்ஷன். ஸோ ஒரு 3 minutes தான் இருக்கு. டு த டைம் கன்சர்ன் நான் இதோட எனக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்த செஷன்ல இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா மற்றவங்க டைம் எடுத்துக்கல. ஸோ எனக்கு தொடர்ந்து இந்த வாய்ப்பு கொடுத்த ஆசிரியருக்கு நன்றி. தேங்க்யூ சார். சார் க்ளோஸ் பண்ணிட்டேன்.